ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்கள் அனைவரும் இடிதாங்கியை ஒரு சந்தேக கண்ணுடனே பார்க்க தொடங்கிவிட்டனர். இதுவரைக்கும் அப்படி பார்த்ததில்லை. இவன் சரிபட்டு வருவானா என்ற சந்தேகமா, அல்லது இவன் இழுத்த இழுப்புக்கு ஜவ்வு மிட்டாய் போல இருப்பானா என்ற சந்தேகமா என்று தெரியவில்லை. எல்லாம் இடிதாங்கி பம்புவதால் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம். இடிதாங்கி கொனட்டி கொண்டே இருக்கும்போது வெளிப்படும் உடல் மொழியில் உண்மை இல்லை என்று உணர்ந்து விட்டார்களோ என்று தோன்றுகிறது. அல்லது இடிதாங்கியின் வெற்று பேச்சில் வெங்காய வாடை அடிப்பதை கண்டுபிடித்து விட்டார்களோ என்று சந்தேகிக்கவும் தோன்றுகிறது. அதற்காக இடிதாங்கியின் பால் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது என்பதற்காக இடிதாங்கி தன் நம்பிக்கையை தளர விட்டு விடுவான். எதையாவது புதுசாக கண்டுபிடித்து களத்தில் அடவு கட்டி கொண்டுதான் இருப்பான் என்று உறுதி கூறுகிறேன். ஆனால் இடிதாங்கிக்கு இப்போதைக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், அலையலையாக என் வாய்க்கு நேராக நீளும் மைக்குகளை எதிர்கொள்வது ஒன்றுதான். தெரியாத கேள்விகளுக்கு கருத்து கூற முடியாது என்று சமாளித்து மைக் கூட்டத்தில் இருந்து நைசாக தப்பி விடலாம். ஆனால் அப்படி தப்பித்து போகும்போது பரிதவிக்கும் இடிதாங்கியின் மனசாட்சியை எப்படியோ சிசிடிவி படம் பிடித்து உலக வலையில் உழவு விட்டு விடுகிறது. ஒவ்வொரு அசைவையும் சிசிடிவியில் பிடித்து ஓசியில் உழவ விட்டுவிட்டால் இடிதாங்கியின் ஜிடிபி சதவீதம் எப்படி அதிகரிக்கும்? கூட்டத்தில் உரிமை கொண்டிருக்கும் போது நிம்மதியாக கொட்டாவி விட முடிகிறதா? வரைந்த மீசையை ஒதுக்கி விட்டவாறு குளிர்பானம் குடிக்க முடிகிறதா? எல்லாவற்றையும் லைவில் படமாக்கி சமூக ஊடகத்தில் போட்டு ஊடுகட்டி அடிக்கிறார். இடிதாங்கியின் தனி மனித சுதந்திரத்தின் மீது சிசிடிவி அவ்வப்போது சீண்டுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு காலத்தில் இடிதாங்கிய இம்சை அரசன் என்று அடைமொழி போட்டு அழைத்தவர்கள் இன்று மீம்ஸ் மைந்தன் என்ற புதிய பட்டப்பெயரை போட்டு ஷேர் செய்து இடிதாங்கியின் புகழ் மீது சேருவாரி வீசிக்கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு விதமான விளம்பரம் தான் என்று சிறுமூளை பூரிப்படைந்தாலும் வீட்டிற்கு சென்றால் மீம்ஸில் கிடந்து நார்பவனுக்கெல்லாம் மீசை ஒரு கேடாய் என்று பூரிக்கட்டையால் இடிதாங்கியை பந்தாடுகிறார். ஆக இனி இடிதாங்கி முழங்கும் மேடைகளில் சிசிடிவிக்கள் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டேன். பொது இடங்களில் பரிமாறும் போது 24 மணி நேரமும் விளம்பர இடைவேளைக்கு கூட இடம் கொடுக்காமல் அலர்ட்டாக இருக்கவும் முடிவெடுத்து விட்டான். ஏனென்று சொன்னால் எந்த கோணத்தில் எத்தனை கேமராக்கள் இருக்கின்றன, அதில் எத்தனை கேமராக்கள் தூங்குகிறது, எத்தனை கேமராக்கள் முறைத்து கொண்டிருக்கிறது என்பதை இடிதாங்கி அறிவதில்லை. அதனால் தான் இடிதாங்கி சிசிடிவி இல்லாத இடம் பார்த்து இருமுவது என்ற முடிவுக்கு வந்து விட்டான். இனியும் இடிதாங்கியின் வாழ்வு தன்னை சிசிடிவி கவ முடியாது என்ற உண்மையை உளறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.